வணக்கம் நேயர்களே, குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக கோபாலகிருஷ்ணன். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சி குறித்து குமுதம் குழுமம் நடத்திய மெகா சர்வே. 51.4% பேர் மீண்டும் வாக்களிப்போம் என கூறியுள்ளதால் திமுக அரசு பாஸ். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மே மாதத்திற்கான 2.5 TMC தண்ணீரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் விவகாரம். தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது தென்னிந்திய தேசிய பசுமை தீர்ப்பாயம். வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் தகவல். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் ஈரோடு, கரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. சாலைகளில் ஓடும் வெள்ள நீரால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. மயிலாப்பூர், அடையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் பெய்து வரும் கனமழைக்கு 4 நாட்களில் 11 பேர் உயிரிழப்பு. பேரிடர் மேலாண்மை துறை தகவல். மதுரையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் தேங்கிய மழை நீர். தண்ணீரை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குமரியில் தொடரும் கனமழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம். திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிப்பு. தமிழக மக்களை பற்றி அவதூறாக பேசுவதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தொலைந்து போன பூரி ஜெகநாதர் கோயிலின் கருவூல அறை சாவி தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக விமர்சனம் செய்ததற்கு கண்டனம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் தொடங்கின. முதற்கட்டமாக மருத்துவமனை, அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தங்கும் விடுதி ஆகியவை கட்ட முடிவு. போக்குவரத்து துறையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவு வாங்கி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் மக்களின் பாதுகாப்பில் அக்கறை இல்லை எனவும் குற்றச்சாட்டு. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு.
ஐஏஎஸ் அதிகாரி பியூலா அளித்த புகாரின் அடிப்படையில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு. நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புகழாரம். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதை அடுத்து அதிமுக தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல். சென்னை எண்ணூர் கோரமாண்டல் ஆலையை மீண்டும் திறக்க நிபந்தனை. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பரிந்துரைகளை கட்டாயம் பின்பற்ற தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையை இறுதி மூச்சு உள்ளவரை திறக்கவிட மாட்டோம் என போராட்டக் குழுவினர் உறுதி. தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்புக்கும் கண்டனம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீமிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவு. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதா என அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய சவுக்கு சங்கர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. தமிழக மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் புகார். கோவையில் பயிற்சி மருத்துவர்கள் 2 பேரிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதாக தகவல். நயினார் நாகேந்திரனின் உறவினரிடம் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். கோவையில் பாஜக நிர்வாகி எஸ்ஆர் சேகர் வீட்டிற்கு நேரில் சிபிசிஐடி போலீசார் சென்று விசாரணை. பள்ளிகளுக்கு மாணவர்கள் கைகளில் வண்ணக்கயிறு அணிந்து வர தடை. சாதிய மோதல்களை தடுக்கும் வகையில் நடப்பாண்டு முதல் அமல்படுத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டம். கரூர் அருகே கருப்பம்பாளையத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் குளம் போல் தேங்கியிருக்கும் மழை நீர். வாகனங்கள் பழுதாகி நிற்பதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு. கரூரில் பெய்த கனமழை காரணமாக மூழ்கிய சர்க்கஸ் கூடாரம். சர்க்கஸ் தொழிலாளர்களை பத்திரமாக மீட்டு உதவிக்கரம் நீட்டிய மக்கள். கனமழையால் திருச்சி விமான நிலையத்தில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீர். விமான போக்குவரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. விமான நிலைய அதிகாரிகள் தகவல். விழுப்புரம் பத்திரப்பதிவு இணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,80,000 ரூபாய் பறிமுதல். இணை சார் பதிவாளர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் 8 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு. மானாமதுரையில் வங்கியின் பூட்டை வெடிமருந்து வைத்து உடைத்த கொள்ளையர். தப்பிச் சென்ற மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடும் போலீசார்.
நாகூர் தர்கா குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் மக்கள் அதிர்ச்சி. சிறிய படகுகளை வைத்து மீன்களை அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரம். யூடியூபர் இர்ஃபானிடம் விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழு அமைப்பு. வெளிநாட்டில் பரிசோதனை செய்து கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் குறித்து தெரிவித்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை நடவடிக்கை. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடைபெற்று வரும் 61வது மலர் கண்காட்சியில் மக்களை கவர்ந்த 360 டிகிரி செல்ஃபி முறை. விடுமுறையை ஒட்டி குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து உற்சாகம். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு மே 31ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. வாரிசு அரசியலில் தான் ஈடுபடவில்லை என பிரதமர் மோடி பேச்சு. ராகுல் தேஜஸ்வி குறித்து பீகார் பிரச்சார கூட்டத்தில் மறைமுக விமர்சனம். மேற்கு வங்க பாஜக வேட்பாளர் அபிஜித் கங்கோபாத்யாய் பிரச்சாரம் செய்ய தடை. பெண்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. டெல்லியில் ஜூன் மாத இறுதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. கோடை வெயில் வாட்டி வதைப்பதால் மாநில கல்வித்துறை உத்தரவு. ஈரானில் ஜூன் 28ஆம் தேதி அதிபர் தேர்தல். அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைந்ததை அடுத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. லண்டனில் இருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்டு சென்ற விமானம் நடுவானில் குலுங்கியதால் பரபரப்பு. பயணி ஒருவர் உயிரிழந்ததாகவும் 30 பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல். கால் தசைநார் வலியால் அவதிப்படும் கிரிக்கெட் வீரர் தோனி அறுவை சிகிச்சைக்காக லண்டன் செல்ல இருப்பதாக தகவல். நடிகர் கமல்ஹாசன் இந்தியன் 2 படத்தின் அடுத்த அப்டேட் வெளியானது. முதல் பாடல் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. Sri Rangabhopati International School, CBSE, Senji.